கண்ணகி எடுத்துக்கொள்வோம். கண்ணகி வந்து ஒரு பெண்ணாக பார்க்கும். அவளே வந்து மதுரை எரித்த பிறகு பத்தினி தெய்வம் என்று ஆகிறாள். இந்த ஸ்ரீதேவி நீங்க சொல்லக்கூடிய இந்த தசமகா வித்யா, ஷோடசி எல்லாமே ஒரே பராசக்தியை குறிக்கக்கூடிய பல்வேறு பெயர்கள். ஒரே பெயர்கள். அந்தந்த ஆஸ்பெக்ட் மாறும் பொழுது அந்தந்த பணிக்கான நோக்கத்திற்காக அவங்கள் அந்த உருவங்களை, அந்தந்த பராக்கிரமங்களை அவங்கள் மேற்கொள்ளும் பொழுது அதற்கு தகுந்ததான ஒரு நாமத்தை பெறுகிறார்கள். இந்த ராமங்கிற நாமம் 2 எழுத்து. ரா ரா அப்படிங்கிறது அக்னி பீஜம். ஓகே. மூலாதாரத்து 3 எழுக்கணலை காலால் எழுப்பும் கருத்தறி வித்தை. கால் அங்க அது பாலா. கால் பாலா. மூலாதாரத்தில் 3 எழுக்கணலை காலால் எழுப்பும் கருத்தறி வித்தை. இதை தூண்டக்கூடியது இந்த ரா. மூலாதாரத்தை தூண்டக்கூடிய, அக்னியை எழுப்பக்கூடிய மந்திரம் ரா. மா ஆனந்த பீஜம். மாங்கிறது ஆனந்த பீஜம். அது சகஸ்ராரத்தில் இருக்கக்கூடியது. சரியா? அப்போ வந்து நமக்கு சகஸ்ராரத்தில் தானே அமிழ்தம் இருக்குன்னு சொல்றோம். அதுதான் உள்நாக்குல சொட்டுறதுன்னு சொல்றோம் நம்ம, இல்லையா? இந்த மேலிருந்து வரக்கூடிய இந்த அமிழ்த துளி வந்து கீழே இருக்கக்கூடிய அக்னி அது கனெக்ட் ஆகும். 2ஐயும் கனெக்ட் பண்ணக்கூடிய நாமம் ராமன்.